What's up, ladies and gentlemen? Welcome to a brand new episode of காதல கலா. மறுபடியும் வந்துட்ட உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புதிய வாரம். ஏன்னா இந்த வாரம் கதை வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான கதை. I just want to let you know that this story has elements of sexual abuse and suicide. So உங்களால இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரிகரிங் ஆச்சுன்னா பார்க்காதீங்க. And if you are a kid, நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், பிள்ளைங்க அதான் பார்க்கக்கூடாது. ஆனால் பிள்ளைங்க பார்க்கும்போது இது உங்க பேரண்ட்ஸோட பாருங்க, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. ஏன்னா இந்த எபிசோட் வந்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷனாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், இந்த எபிசோட் எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. ஏன்னா I have removed every explicit situation from the video because I don't think that is necessary to tell this story or to raise awareness. So with that being said, வாங்க இந்த ஒரு எபிசோட் போலாம். போடுற டைட்டில் கார்டை இதையாவது நம்புவியா? I love you. சரி வாங்க இந்த ஒரு எபிசோட் போலாம். ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அண்ணனா. ஸ்டார்டிங்லே ஒரு அண்ணன் ஃபீலிங் பிரதர் ஃபீலிங் கொண்டு வந்துட்ட. சரி தங்கச்சி வயசு போடதானே. ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி எனிவேஸ், உனக்கு வந்து ஒரு பேர் இருக்கா, இல்ல உனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கியா, இல்ல நான் ஏதாச்சும் பேர் வைப்பா? நீங்க ஏதாச்சும் பேர் வைங்களேன். சரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அதனால உனக்கு வந்து ரோசின்னு வைப்போம். சரி ரோசி, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லுமா. நான் வந்து இஸ்லாமால இருந்து பேசுறேன். எனக்கு இந்த வருஷம் 24 years old. ஓ 24 years old. நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னுமா படுத்துட்டு இருக்கற? இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் சரி கால் பண்ணும்போது இப்பதான் தூக்கி எந்திரிச்சேன்னு. சரி ரோசி, உன் கதை கொஞ்சம் சொல்லுமா. என்னோட கதை வந்து இந்த சொல்லப்படுற கதை வந்து 2021 நடந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 9 months ரிலேஷன்ஷிப். ஸோ அதுல ஒரு இன்சிடென்ட் வந்து 2016 இன்சிடென்ட் வந்து ஒன்று ரிலேட் பண்ணியிருக்கோம். இன்னுமா நீ இன்னும் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஃபிளாஷ்பேக்லாம் வச்சிருக்க? கைதி மாதிரி ஒரு சீன்ல ஃபிளாஷ்பேக்கே இல்லாம நடிக்க வச்சுட்டு போயிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ பேசிக்லி வந்து நான் வீட்டுல வந்து எல்டர்ஸ் சைல்ட், நான் வந்து எல்டர்ஸ் டாட்டர். அப்போ வந்து வளர்றப்ப வந்து எனக்கு நான் ரொம்ப பாசம் ஏங்கினேன். முக்கியமா வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து நான் ரொம்ப பாசம் ஏங்கினேன். ஆஃப்டர் ஐ ரீச் யூபர்ட்டி அப்புறம் எங்க அப்பா வந்து என்னை கட்டி பிடிக்க மாட்டாரு. என்னை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணுவாரு என்னோட கசின் கூட. ரொம்ப லோன்லியா இருந்தேன். என் அப்பாவுக்கு வந்து என்னன்னா பாசம்னா வந்து ஓகே உனக்கு நான் 3 வேளை சாப்பாடு போடுறேன், உனக்கு ஒரு ரூம் இருக்கு, அதுதான் பாசம். இன்னைக்கு ஒரு பலசர கடை முதலாளி பையன் 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அதுக்கு வந்து நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தேன்னா நீ வந்து அப்பான வழியில போயிருவேன். அவரு வந்து எப்படின்னா, இப்ப நான் ஏதாச்சும் ஒரு போட்டோ அந்த மாதிரிலாம் செல்ஃபி எல்லாம் எடுத்தானா பார்த்தோன்னே கேட்பாரு, நீ எனக்கு போட்டோ எவனுக்கு அனுப்புறதுக்கு கேட்கிற, எனக்கு ஏதாச்சும் வந்து உன்னோட போட்டோ எல்லாம் வந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுவாரு. செகண்டரி ஸ்கூல் போனோடனே நான் ரொம்ப வந்து பாசம் எங்க ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து ஐ ட்ரஸ்டட் தி ராங் பீப்பிள். அப்படியா விஷயம்? சோ யாராச்சும் என்கிட்ட கொஞ்சம் கேரிங்கா பேசிட்டா அது காதல் நினைச்சு இருந்துருவேன். இப்போ வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என் அப்பா எல்லாம் வீட்டுல இருந்தாங்க. அப்ப எனக்கும் எங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு செம்ம சண்டை. அந்த டைம்ல தான் வந்து யூபிஓ வந்து ஃபில் அப் பண்றதுக்கு வந்து யூபிஓ அதான் அந்த கவர்மெண்ட் காலேஜ் போறதுக்கு அந்த போர்ட்டல் இருக்கும்ல வந்து, சரி இதான் நம்மளுக்கு சான்ஸ் வீட்டுல இருந்து வெளியே வரே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் வேணுக்குனே தூரமா படிக்கணும்னு பிணைங்கள ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். பிணைங்கள ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணியா? அவ்வளவு தூரத்துல இருந்தா? நான் நினைச்சபடியே எனக்கு அந்த ஃபுல் ஆப்ஷன் வந்து கிடைச்சிச்சு. உங்க மனசுல இருக்கிற கவலையா நான் தீர்த்து வைக்கிற, கவலையப்படாதீங்க. God's grace. நானும் ஏமாத்திட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பிகாஸ் எனக்கு வீட்டுல இருந்து ஒரு விடுதலை அந்த மாதிரி கிடைச்சிச்சு. இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. அந்த டைம் வந்து எப்படி இருந்தேன்னா, I was so confident, happy go lucky, இந்த மாதிரி ஒரு இதுல தான் நான் இருந்தேன். இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டுமே என்னோட கோர்ஸ்க்கு வந்து 2 கிளாஸ் இருந்துச்சு, கிளாஸ் A கிளாஸ் B. நான் வந்து கிளாஸ் B ல இருந்தேன். அப்ப கிளாஸ் A ல வந்து ஒரு காய், இந்த காய் இப்ப நான் பேச போற அந்த ஒருத்தன் வந்து கிளாஸ் A ல இருக்கான். அவனுக்கு ஒரு பேர் வைப்பான், அன்புன்னு வைப்போம். அன்புதானே எல்லாமே. ஒரு நாள் வந்து நான் காலேஜ் முன்னாடி வந்து ஒரு பாடம் இருக்கு, நம்ம பாடம் வேலைப்பா பண்ணுவோம் அப்படின்னு. அப்போதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அன்பு வந்து நான் பாக்குறேன். அப்போ அவன் வந்து மூஞ்சி சுடுசுடுன்னு வச்சிருந்தான். அப்போ வந்து அந்த மரியான் படத்துல நேற்றாவல் இருந்தால அந்த பாட்டு இருக்குல்ல, அதை வந்து அவன் ரிப்பீட்ல கேட்டுட்டு இருந்தான். ஏன் நீ இந்த
பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டப்ப அவன் வந்து சொன்னான், இல்ல என்னது என்னோட எக்ஸ் வந்து நான் நினைப்புல இருக்கேன், அதை நினைச்சு நான் அந்த பாட்டு கேட்டே இருக்கேன் அப்படின்னு. நெஞ்சில வச்சுக்கிட்டு நினப்புல வாழணும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் வாங்கிக்கிட்டான். அதான் இது பண்ணான். ஒரு 2 நாள்ல வந்து இவன் வந்து கொஞ்சம் ஆயர்லாம் போட்டப்ப என்னோட சீனியர் சொன்னாங்க, இல்ல இது ரொம்ப சீக்கிரமா இருக்கு, நீ ஜாக்கிரதையா இரு, நீ வந்து நம்பாத, சீக்கிரம் இடம் கொடுக்காத அப்படின்னு சொன்னாங்க. நீ கொடுத்திருப்பிய. 3-4வது நாள் வந்து என்னாச்சுன்னா ஒரு போன் கால், ஓவர் நைட் போன் கால். எத்தனையோ மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு விடிகால 4-5 மணி வரைக்கும் பேசுறோம். அந்த ஒரு போன் கால்ல காதல் மறந்து. ஒரே கால்ல காதலா? மொதல் 1 month வந்து நல்லா போனுச்சு. அப்போ அப்பப்ப எங்க அம்மா எனக்கு கால் பண்றப்ப நான் வந்து சொன்னேன், நான் இந்த மாதிரி இந்த பையன் கூட சுத்துறேன் அப்படின்னு. அப்ப நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அந்த ரியாக்ஷன் என்னன்னா, இது ரொம்ப ஃபாஸ்டா போகுது அந்த மாதிரி. உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க இது ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஃபாஸ்டா போறது காதல் அம்மா, ரைட்டா வர்றதுதான் காதல். காதல் அது எப்படி வருது உங்களுக்கு தெரியாது. வரும்போது வந்து தானா தக்கிருச்சுனா அதனால நீங்க மறக்க முடியாது அப்படின்னு லைன் விட்டிய. நீ சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. அப்புறம் நான் எங்க அம்மாட்ட என்ன சொன்னேன், இல்லம்மா இது வந்து கரெக்டா போகும் அப்படின்னு நான் வந்து கான்பிடன்ட் கொடுத்தேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். ஃபர்ஸ்ட் 1 month நல்லா போனுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க செமஸ்டர் பிரேக் வந்து வீட்டுக்கு பலே பண்ணோன்னு புதுசா வந்து அந்த டைம் வந்து பிகேபி அந்த லாக்டவுன் திருப்பி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எதுல ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து இவனை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு கிளாஸ்மேட் எல்லாம் இருந்துச்சு, அந்த பாய்ஸ் எல்லாம் இருந்தாங்களே, இவங்கிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னு கேட்டாக்கா, இல்ல நீ வந்து என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவனுங்கெல்லாம் வந்து ஹாஸ்டல்ல வந்து உன்னை பத்தி பேசுவானுங்க, இவங்களுக்கெல்லாம் உன் மேல வந்து கிராஷ் இருந்துச்சு, எனக்கு தெரியும் ஆம்பளைனா எப்படின்னு, அதனால வந்து நீ இவனுங்கிட்டலாம் பேசக்கூடாது. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து ஃப்ரெண்டா தானே பழகுறேன், உனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரிதான், அவங்க இன்ன வரைக்கும் என்கிட்ட தப்பா எதுவும் பேசலையா, பேசக்கூடாது. அப்போ வந்து அவனுக்கு பிடிக்கல. அப்போ ஸ்லோலி வந்து நான் வந்து அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டேன். எதுனால காதல் மேல குறைச்சிக்கிட்டேன். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. என் சொந்த தம்பி, ஆமா ஓன் பிளட் பிரதர். எனக்கும் நான் என் தம்பி கூட வந்து ரொம்ப க்ளோஸ். எப்படின்னா வந்து என் தம்பி நான் கட்டி பிடிப்பேன், மடி மேல உட்காரணும், அவன் என் மடி மேல உட்காரும். நாங்க அந்த அளவுக்கு வெரி வெரி க்ளோஸ்ல. என் தம்பிக்கு கூட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன் இவனை. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறப்ப ஹி நோட்டீஸ் வி ஆர் வெரி க்ளோஸ். அப்ப சொன்னான், என் தம்பி கிட்ட கூட க்ளோஸ் ஆகியிருக்காத, அவனும் ஒரு ஆம்பளை தானே, அவனுக்கும் ஏதாச்சும் வந்து ஆசை வந்துட போகுது அப்படின்லாம் சொன்னான். என்ன தம்பி உனக்கு இன்செக்யூர் இருக்கா, நீ சொல்லுடா. நீ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு நீ வந்து இவன் அப்படி யோசிக்கிறானா, இந்த மாதிரி சொல்றவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்னேன், என்ன அவன் என் சொந்த தம்பி, அவன் எப்படி வந்து என்ன தப்பா நினைப்பான், அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணதானே நினைப்பான், நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு கேட்டப்ப, இல்ல எனக்கு ஆம்பளைங்க பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூத்துல அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. போக போக நான் என்ன அறியாமலே வந்து என் தம்பி கிட்ட வந்து நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டேன். என் தம்பி கிட்ட பேசியதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, என் அப்பா அம்மா வந்து புதுசா வீடு வாங்கினாங்க. ஸோ வி ஷிஃப்டட் டு நியூ பிளேஸ்ல. அப்பதான் வந்து ஐ ரியலைஸ் இவன் வந்து ஒரு இன்செக்யூரான தாயின்னு. இப்பதான் புரியுதா, லேட் பிக்கப்டா நீ. அப்புறம் வந்து செமஸ்டர் 2 வந்தோடனே எங்களோட கிளாஸ் வந்து கம்பைன் ஆயிடுச்சு. அந்த கிளாஸ்ல எல்லாம் இப்ப பிரசன்டேஷன் பண்ணணும், அசைன்மெண்ட்லாம் செய்யணும். பொதுமே பிரசன்டேஷன் பண்ண என்னோட லெக்சரர் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா செய்யறேன்னு. அவனுக்கு வந்து அங்க வந்து பிடிக்காது. அவன் வந்து அவனுக்குள்ளே ஒரு காம்படிஷன் வச்சிருப்பான். ஏதாச்சும் லெக்சரர் வந்து அவனை வந்து நல்லா சொல்லிட்டாங்கன்னா வந்து சொல்லுவான், ஓ எனக்கு ஒண்ணு விட நல்லா செய்ய வராது, ஆனா லெக்சரர் வந்து இப்படி சொன்னாங்க, இப்படிலாம் வந்து அவன் கம்பேர் பண்ணிப்பான். அப்பதான் வந்து எனக்கு தெரியும் இவனுக்கு வந்து இந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். கேர்ள் வந்து அவனை விட நல்லா இருந்தா வந்து அவனுக்கு வந்து அது பிடிக்காது. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பெருசா மாறினதே வந்து என்னது, நான் அவன் கிட்ட வந்து என்னோட ஒரு பாஸ்டோட கதை வந்து சொன்ன டைம் தான். என்னோட வீட்டை ஹவுஸ் வார்மிங் முடிச்சிட்டோன்னே யார்கிட்டயும் எனக்கு சொல்லாத ஒரு கதை வந்து லைக் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆள் கிட்ட ஓப்பன் அப் பண்ணோம். பிகாஸ் என் மைண்ட்ல நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, லைக் நம்ம இவ்வளவுதானே கல்யாணம் பண்ணி போறோம், ஸோ நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணுவோம் அப்படின்னு.
அந்த விஷயம் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஐ வாஸ் செக்ஷுவலி அசால்டட். இதுதான் வந்து அந்த 2016 நடந்த கதை. அந்த டைம் வந்து ஐ வாஸ் 14 years old. அப்போ எனக்கு இருங்கண்ணே, கம்ஃபர்டபுளா இருக்கியா சொல்றதுக்கு? இது கம்ஃபர்டபுளா இருக்கேன். சரி அந்த நைட்ல வந்து நான் இந்த கதையெல்லாம் சொல்றேன்ல, 2 வாட்டி எனக்கு ஐ வாஸ் செக்ஷுவலி அசால்டட். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்லைன்னு, அப்போ வந்து ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு. தெரியறதுனால எங்க அப்பா என்ன நல்லா போட்டு அடிச்சாரு. நல்லா அடின்னு அடிச்சு until I peed on my pants. அந்த அளவுக்கு என்ன அடிச்சாரு. அடிச்சுட்டு போன் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு என்ன வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த டைம் வந்து எனக்கு ஒரு கசின் பிரதர் இருந்தாங்க. இந்த கசின் பிரதர் வந்து எங்க அம்மாவோட சைட்ல உள்ள கசின் பிரதர். நான் வந்து மூர்த்த பிள்ளை. அப்போ வந்து இந்த கசின் பிரதர் வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, என் சொந்த அண்ணன் மாதிரி பார்த்தேன். பிகாஸ் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இவங்க தெரியும், இவங்க கூட ரொம்ப க்ளோஸ். நான் வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணியிருந்தப்ப லைக் அண்ணன் தானே, லைக் ஒரே ரூம்ல படுக்கிறது தப்பு இல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அப்ப அந்த டைம் வந்து நான் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணால, என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்த இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பேசிட்டு அந்த நைட் வந்து என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நான் முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு மினுக்கு வெளியே பண்ணலாமா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சொல்லி கேட்டாங்க. அப்படி மினுக்கு வெளியே முடியாதுன்னா பின்னாடி வெளியே பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் சென்று அவங்களோட வாய் வந்து என்னோட போச்சு. அதோட நான் கண்ணு முடிச்சதுதான் எனக்கு தெரியும். ஆனா நான் காலையில நான் கண்ணு திறந்து பாத்ரூம்ல போய் பாக்குறப்ப என்னோட வந்து ஹிக்கீஸ் இருந்துச்சு. அந்த வயசுல 14 வயசுல அது என்னன்னு எனக்கு தெரியல. அது தெரிய வேண்டிய வயசு இல்ல. பட் how old was the cousin brother? ஐ திங்க் அந்த சரியான வயசு அப்ப எனக்கு தெரியல. பட் அந்த டைம் வந்து he's above 18. Okay, and then அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அவர்கிட்ட வந்து அண்ணா எனக்கு இயர்ஃபோன் வாங்கி தரீங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தேன். சும்மா இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு அவர் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு அந்த இயர்ஃபோன் வாங்கி தராரு. எனக்கு அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவ் மாதிரி இருந்துச்சு. எப்படி பாசிட்டிவ் வந்து வேலை முடிச்சான காசு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு என்னமோ பண்ணிட்டு எனக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இருந்துச்சு. அது வாங்கினப்பே எனக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப துடிக்கும். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கும், பயமா இருக்கும். அந்த ஃபீலிங் எனக்கு எப்படி சொல்றதுன்னு பெருசா தெரியல. அந்த வயசுல யாரு கிட்ட போய் சொல்லணும்? எங்க அப்பா கிட்ட சொன்னா எங்க அப்பா என்ன அடிச்சிருவாரு, எனக்கு அந்த பயம். அம்மாட்ட சொன்னா எங்க அடிச்சிருவாங்க. ஏன்னா என் அம்மாவும் இந்த கசினோட மதரும் வந்து சிப்ளிங்ஸ். நான் வந்து மனசுல நினைச்சிட்டேன்னா இந்த விஷயம் நம்ம போய் சொன்னோம்னா எங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சிரும், எங்க அம்மாவும் அவங்க சிஸ்டரும் பிரிஞ்சிருவாங்க சொல்லிட்டு நான் சொல்லல. அப்புறம் அப்பப்ப இந்த கசினோட வந்து என் வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க. அப்படி அவங்க அம்மாவோட வந்தாங்கன்னா யாரும் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட வந்து கிராப் பண்றது சொல்லி நான் வந்து அவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என் லைஃப்ல நடந்த செக்ஷுவல் அசால்ட். இது நடந்து பிற்பாடு நீ யார்ட்டும் இது வந்து அப்பயும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொஞ்ச நாள் பிடிச்சி யார்ட்டும் சொல்லியா? இல்ல, யார்கிட்ட நான் சொல்லல. ஓகே. அப்புறம் ரெண்டாவது வந்து டியூஷன்ல நடந்தது. டியூஷன்ல நடந்ததா? இந்த டியூஷன் வந்து எப்படின்னா சென்டர் இல்ல, அவங்க வீட்டுல வந்து டியூஷன் நடத்துவாங்க தெரியுமா? ஹோம் டியூஷன்ல. I was one of the longest student அந்த டீச்சர் கூட. நானும் அவங்க வந்து என்ன அவங்களோட மக மாதிரி பார்ப்பாங்க. ஸோ லைக் அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை அதிகம். என்னன்னா லைக் அவங்க பிரிண்டர் எல்லாம் வந்து அவங்க மாஸ்டர் பெட்ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிண்ட் பண்ணணும்னா அவங்க சொன்னாங்கம்மா நீ போயிட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு. இந்த டியூஷன் டீச்சரோட நெஃப்யூ இருந்தான். அவனுக்கும் எனக்கும் ஒரே வயசு அந்த டைம். அந்த டைம் வந்து எனக்கு என்ன வயசுனா அதே 14 வயசு தான். அவன் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான், சிரிக்க வைப்பான். இந்த மாதிரி
மாதிரி எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு வந்து என் மேல இஷ்டம் இல்லை. அவனுக்கு தெரியும் எனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கேன். இதான் சாக்குன்னு வந்து அவன் வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, என்னோட டீச்சர் வந்து போய் க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னப்ப அவன் வந்து நேஃப்யூ ஆச்சுல, நான் போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரூமுக்கு வந்தான். வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்து என்னோட கைய ஹோல்ட் பண்ணி என்னோட வந்து அப்படி பிடிச்சு அமுத்தினான். சரியான வலி. என்னது எப்படியோ இது பண்ணி நான் கையில இருந்து வெளியாயிட்டு அவங்க வந்து அவங்களோட மெத்த மேல தள்ளி விட்டு திருப்பி அமுத்திட்டு கிஸ் பண்ணிட்டு இல்ல நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் கீழே போயிட்டேன். அதையும் நான் அவங்களுக்கு அந்த டீச்சர் கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா அவங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த மேத்ஸ்க்கு ஆன்சர் இந்த மாதிரிலாம் கொடுக்கலன்னா என் தொடையை பிடிச்சிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணான். அப்போ எனக்கு ரொம்ப வந்து அது டெஸ்டரா இருந்துச்சு. இப்போ நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், இல்லம்மா டியூஷன் சரி வரல, நான் வந்து வேற எங்கேயாச்சும் போய் படிக்கிறேன் சொல்லிட்டு அந்த டீச்சர் கிட்ட என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியாட்டேன். ஒழுங்கான ரீசன் குடுக்கல. அவங்க அழுந்தாங்க. நீயும் திடீர்னு போறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல திருப்பி வா அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஆனா நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டியூஷன் வந்து நான் வெளியாயிட்டேன். சோ இந்த 2 விஷயத்த வந்து அன்பு கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன். அந்த கால்ல வந்து அவன் என்கிட்ட சரியா பேசவே இல்லை. அவன் வந்து ஷாக்கா இருந்தா அந்த ஹோல் நைட் அந்த கால்ல வந்து அவன் என்கிட்ட சரியாவே பேசல. கிளியரா தெரிஞ்சிச்சு அவன் வந்து he was very unhappy அப்படின்னு கிட்ட ஷேர் பண்ணக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே எனக்கு அவன் கிட்ட இருந்து 30+ மிஸ் கால் இருந்துச்சு. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தான் நான் போன் எடுக்கிற வரைக்கும். நான் எப்பவும் எடுத்தோன்னே அவன் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பொண்ணுக்காரன் பண்ற வரைக்கும் நான் என்னத்துக்கு அவங்க பாத்துக்காருங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு அதுக்கு சத்தியமா பதிலே இல்லை. என்ன what the fuck question is that? You are young, you're in shock, you cannot. Okay, then நான் சொன்னேன் எனக்கு தெரியாம நடந்துச்சு. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியாம நடக்கும், மூச்சுக்கிறப்பதானே நடந்துச்சு அப்படின்னு. அவனால வந்து கடைசி வரைக்கும் அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல எனக்கு I was sexually assaulted அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியாதப்ப அவனுக்கு வந்து என்னன்னா நான் தான் தப்பு, நான் படுத்திருந்தான்ல அவன் பண்ற வரைக்கும், அதனால வந்து அது ஏன் தப்புன்னு அவன் வந்து அந்த மைண்ட்ல வந்து இருந்துச்சு அன்புக்கு. இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணக்கு அப்புறம் தான் எனக்கும் அவனுக்கும் வந்து சண்டை வரும். அப்படி ஒரு சண்டை வரும். ஐ பாட் ஹிம் a cake. ஒரு மன்சரி, அப்பெல்லாம் மன்சரி கொண்டாடுறேன்னு கேக் வாங்கி அனுப்பினேன் அவன் வீட்டுக்கு. அது கூட எனக்கு சொல்லாம கொள்ளாம வந்து அனுப்பினேன். என் வீட்டுல அப்புறம் என்னோட பாட்டி பார்த்தாங்கன்னா கேட்பாங்க அப்படின்னு. எப்படியும் என் பாட்டி பார்த்துட்டாங்க வீடியோ கால்ல. அந்த பாட்டி என் மூஞ்ச பார்த்துக்குமே தெரியுமா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க பண்றா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்கலாம் வந்து காசுக்காக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், கேக்கு வாங்கி கொடுத்தது நானு, காசு போட்டது நானு, அவங்க வேலை அவங்க கை தின்றது. எப்படி வந்து நான் அவங்க கிட்ட காசு எதிர்பார்த்து இருக்கேன்னு அவங்க சொல்ல முடியும்? பாட்டி சொல்லிட்டு போறாங்க. பாட்டி வந்து பின்ன அவங்க கோல்ட் டிகரா இருந்திருப்பாங்க, அதனால உங்களுக்கு தெரியும். பாட்டிக்கு ஒரு அரை விட்டு இருந்தா எல்லாமே சரியா இருந்திருக்கும். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். அவங்க அம்மா கேட்டாங்க, வீட்டுல ஏன் நான் ஷார்ட்ஸ் போடுறேன், ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறேன். அப்புறம் நான் கேட்டேன், வீட்டுல ஷார்ட்ஸ் போட்டா என்ன தப்பு? ஷார்ட்ஸ் போட்டா என்ன தப்பு? நான் கேட்டேன், நான் வீட்டுல தானே ஷார்ட்ஸ் போடுறேன், அது என்ன தப்பு? இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுனாலதான் ரேப் எல்லாம் நடக்குது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து இதையும் கொண்டு வரான்னா அந்த இன்சிடென்ட்னாலதான். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த டாபிக்கு 2 hour விடாம நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைங்களுக்கே நடக்கிறப்ப இதெல்லாம் என்ன பெரிய சட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்லாம் சொல்லி நான் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் he was very அவங்களோட பிலீஃப்ல தான் அவன் ரொம்ப இடமன்னா இருந்தான். ஒரு கட்டத்துல எனக்கு கடுப்பாயி நான் அவங்க அம்மாக்கே போன் அடிச்சு கேட்டேன், ஆண்டி உண்மையிலேயே நீங்க வந்து நான் ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லையே நான் சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அப்ப இவன் தான் சொல்லியிருக்கானா? என்னால தாங்க முடியாது. அவன் கேட்கிற கேள்வி, அவன் பண்ற விஷயம், அதை தாங்க முடியாம நான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சு. நான் அழுவாலே எனக்கு அந்த தேம்பி அதனால எனக்கு மூச்சு திணறும். அப்போ மூச்சு திணறப்ப அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், நீ அழுந்தாலே பார்க்க கடுப்பா இருக்கு, நான் வச்சிருவான். வச்சுட்டு அழுந்து முடிச்சுட்டு அடி எனக்கு அப்படின்னு சொல்லுவான். நான் பேசினேன் எல்லாருமே இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் கூட அவங்க நான் தான் தப்பு பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப அன்வதியா இருந்துச்சு. நம்மதான் தப்பு, நம்மதான் சரியில்லாத பிள்ளை போல அந்த பண்ண மாதிரிலாம் யோசிச்சு
குத்துலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வழி தெரியல என்ன பண்ணணும், யாருமே எனக்கு புரிஞ்சுக்கல. சூசைட் அட்டம் பண்ணேன், கையை வெட்டிட்டு. ஏன்? ஒரு கட்டத்துல எங்க அம்மா வந்து கேட்டாங்க, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு. ஒரு பாடங்களை நாங்க நடந்துட்டு இருக்கிறப்ப எங்க அம்மா கிட்ட சொன்ன, இந்த மாதிரி இருந்தாலும் அப்படி பண்ணாங்க. எங்க அம்மா உடஞ்சு போயிட்டாங்க. நான் சொன்னேன், இதை நான் அப்பா கிட்ட சொல்லணும். இப்ப சொன்னா வந்து அப்பா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்ப உங்க அப்பா கிட்ட சொல்லாத, சொன்ன ஒண்ணுதான் தப்பா நினைப்பாரு அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. எங்க அம்மா என் மெத்தையில உட்காந்து பார்த்தாங்க, வாட்ச் மீ ட்ரை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு பையனுக்கு இப்படி அழுது பாக்குறதுக்கா நான் உன்னை பெத்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வந்து அப்பதான் உண்மையிலே சிந்திக்க ஆரம்பிச்சேன். இவன் இல்லாம நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்ல, இவன் இருந்துதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும், இவனுக்கும் இருக்கிறது நடக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வந்து நான் முடிவெடுத்தேன், இந்த மாதிரி பிரேக்அப் பண்ணணும். என் முடிவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். என்ன நான்தாலும் சரி பிரேக்அப் பண்ணணும். மறுநாள் வந்து நம்ம வச்சு சொன்னேன், இந்த மாதிரி நான் பிரேக்அப் பண்ண போறேன் அப்படின்னு. அவன் வந்து பிரேக்அப் பண்றேன்னு சொன்னோன்னே அன்னியன் மாதிரி மாறினான். என்னன்னா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, எனக்கு வந்து நான் சாவ போறேன் அப்படி எங்க அம்மா சொன்னாங்க, போய் சாவ சொல்லு அப்படின்னு. உண்மையிலே சாவறானா இல்லையான்னு பார்ப்போம். நீ போய் சாவே, நான் பாக்குறேன். வந்து நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னானா அப்புறம் மாத்தினான். இந்த மாதிரி உன் கூட எல்லாம் ஒரு ஃபியூச்சர் நான் நினைச்சேன்ல, அதை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அவனை வந்து விக்டிம் மாதிரி காமிச்சிட்டு நான் தான் வந்து தப்பான பிள்ளை அந்த மாதிரி பொற்று பண்ண ஆரம்பிச்சான். அப்ப அதனால என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே அவனை நம்ப ஆரம்பிச்சாங்க. யாருமே வந்து உனக்கு என்ன நடந்துச்சு, உன் சைட்டு என்ன கதை அப்படின்னு யாருமே என்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை. அதனால வந்து விளைவுகள் என்னன்னா, 3வது செமஸ்டர் 4வது செமஸ்டர் வந்து ஆன்லைன்ல போயிடுச்சு. 5வது செமஸ்டர் வந்து நான் சிவிக்கலா வந்து அங்க போனேன். ஃபைனல் அகாடமிக் செமஸ்டர் ப்ராஜெக்ட் செமஸ்டருக்கு வந்து நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கேம்பஸ் போனேன். ஆனா இந்த ஃபைனல் செமஸ்டர்ல நான் போறப்ப நானாவே இல்ல கான்பிடென்ட் இழந்துட்டேன். என்னால தனியா போய் சாப்பிடறதுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. இதுக்கு மேல ஃப்ரெண்டா இருந்தவங்க என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் தனியா போய் சாப்பாடு வாங்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க. கிளாஸ்க்கு தனியா போயிட்டு தனியா வருவேன். பெருசா யாருமே எனக்கு பேச மாட்டாங்க. அந்த டைம் எனக்கு என்னன்னா யாருமே எது கேட்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் காலேஜ் முடிஞ்சிருச்சு, இன்ன வரைக்கும் யாரும் வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னோட கிராஜுவேஷன் டைம்ல கூட ஹோல் கிளாஸ் பிக்சர் விதாட் மீ எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் அவன் நல்லவனா காமிச்சுக்கிட்டான். நான் அமைதியா இருந்து எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் முடிச்ச பிறகு நீ இப்ப இன்னும் கான்டாக்ட்ல இருக்கே இல்லையா? யாரு கூட? அவன் கூடயா? இன்ன வரைக்கும் அவனோட வாட்ஸ்அப், ஐடி, ஸ்னாப்சாட் எல்லாமே பிளாக்ல இருக்கு. சரி விடு. விட்டுட்டல, நீ இப்ப வேற ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க. ஆமாண்ணே. அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அடுத்த வருஷம் என்கேஜ்மெண்ட். அடுத்த வருஷம் என்கேஜ்மெண்டா? வாவ். என்னன்னா அண்ணன் கூப்பிட்டு அண்ணனுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட்ல பண்ணிட்டேன். But I'm glad உனக்கு வந்து இவ்வளோ நடந்து I'm glad that you still managed to find love and that's a very very important. நீ என்கிட்ட சொல்லிட்டல, அண்ணன்ட்ட சொல்லிட்டல, அப்படியே மறந்து focus on the new life, focus on the new beginnings and I think that's very very important. Yeah. Okay, thank you so much Rosie phone அடிச்சதுக்கு. Thank you எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. No worries. நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டா உட்காந்து என்னோட கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. Anyways, thank you so much for sharing your story. Okay. Bye. இந்த கதை கேட்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், பொதுவாக நினச்சிருப்போம் செக்ஷுவல் அபியூஸ் வந்து எவனாச்சும் நடு ரோடில் தான் பண்ணுவானே. இல்லை, பொதுவாக அது குடும்பத்தில் இருக்கிற ஆள் தான் பண்ணுவான். குடும்பத்தில் இருக்க ஆள் தான் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுக்கும்போது யாரும் அவனை கேள்வி வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த உரிமையில் சின்ன பிள்ளைங்களை இப்படி தான் பண்ணுவாங்க. இஃப் அ மேன் வாண்ட்ஸ் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ, he uses clothes as an excuse. And when a man tells you your clothes are revealing and other men think like that, most likely they think like that about that woman as well. They're just using that as an excuse in the name of protecting you. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது சொல்லாத, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, யார்கிட்ட பேசாத, ஏன் செக்ஸ் பற்றி பேசுகிறேன், அவன் பாரு அவன் வீடியோ வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்கு, அப்யூஸாக இருக்கு, ஒரு கலீஜா இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் உன்னை கேட்குறேன், இருந்தா அவங்கள்ட்ட இது என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க? நான் தான் வந்து சொல்லி கொடுக்கணுமா? ஒரு பேரண்ட்ஸ் ஆன பிறகு ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு கெட் கம்ஃபர்டபுள் பை பீயிங் அன்கம்ஃபர்டபுள்.
because this world is changing faster than you think. நீங்க இந்த விஷயத்துல அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது அது உங்க தப்பு இல்ல, அது உங்களோட பேரண்ட்ஸோட தப்பு. ஏன்னா இந்த அன்கம்ஃபர்டபுள் வந்து ஒரு சொத்து மாதிரி. இந்த சொத்துல அவங்க எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த சொத்து கொடுத்துருக்காங்க. அதே சொத்தை நீங்க உங்க பிள்ளைகிட்ட கொடுக்குறீங்க. உங்க பிள்ளைங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னா அவங்க வந்து கான்ஃபிடன்ட் கண்டே சொல்ல. They are sharing one of the biggest secret of their life, a secret that defined them, a secret that shaped who they are, a secret that was done to them at the age where they were not able to fight. அதை சொல்லும் போது நீங்க ஈஸியா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா it not only breaks them, it shuts them off. நீங்க ஈஸியா சொல்லிடலாம், ஏன் நீ எதுவும் பண்ணல, அங்கேயே உட்காந்துருக்கே, கத்திருக்கலாமே, சண்டை போட்டிருக்கலாமே. நம்மளுக்கு வந்து 2 ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஒரு விஷயத்துல இருந்து ஓடுறது இல்லாட்டி சண்டை போடுறது. ஆனா 3வது ஒன்று இருக்கு, ப்ளீஸ். அது இப்போ நடக்கடா, நம்ம ஒரு ட்ரஸ்டடான இடத்துல இருக்கும்போது, ட்ரஸ்டடான ஆளுங்க இருக்கும்போது அவங்க நம்மளை பிட்ரே பண்ணா நம்ம உடம்புக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயம் வந்து பொண்ணுங்கள் மட்டும் நடக்கிறதுல ஆம்பளைங்களும் நடக்கிறது. பொண்ணுங்கள் நடந்தா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், யார்கிட்ட சொல்ல வேண்டாம், குடும்பம் மானம் போயிடும், சும்மா இரு. ஆணுக்கு நடந்தா டேய் இதெல்லாம் அவன் கனவு கண்ட விஷயம், நீ ஏன்டா சொல்ற? பட் they didn't ask for this. அதே நேரத்தில் பிள்ளைங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, what is a good touch and bad touch. I'm sure your parents have taught you what is a good touch and bad touch. But if they didn't teach you, let me just explain to you briefly what it is. Okay, ஒருத்தங்க வந்து உன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸ் தொட்டாங்கன்னா, அதாவது நெஞ்சு இல்லாட்டி கீழே இருக்கிற இடத்த தொட்டாங்கன்னா இட்ஸ் a bad place to touch. If your underwear covers it, nobody can touch it. யாராச்சும் உனக்கு தொடும் போது உனக்கு உடனே ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அவங்க மேலே கத்து குத்து என்ன வேணாலும் பண்ணு, சண்டை போடு, எது வேணாலும் பண்ணு. ஓகே, உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஏன் கத்துற, ஏன் இப்படிலாம் பண்ணுற, ஏன் அங்கிள் அடிக்கிற, ஏன் அப்பா அடிக்கிற, அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா ஜீவன் அண்ணன் தான் சொன்னார் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை. rather you be safe than in danger. அதே நேரத்தில் ஒரு பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது ஏன் முன்னே சொல்லுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பயப்படுவாங்க. அது சொல்ற பதிலாக நீங்க என்ன சொல்லலாம், thank you for telling me, because when you thank them for telling them these things, they feel comfortable in sharing any information with you. Kids don't remember words, kids remember feelings. And finally, victims, நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க, I just want to let you know something. You cannot go back and change what happened to you, because what happened to you was not and never will be your fault. You have no reason to go change what happened, so don't blame yourself. Whatever the person did has nothing to do with your smile, with your joy and who you are as a person. நீ வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொண்டு வர. So don't dim that joy because of something that happened without your consent. I just want to say, I hope that this video becomes a conversation starter with you and your family, and I hope as people we can be kinder to each other, and as victims அண்ணன் நான் இருக்கேன். Thank you.